வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சம்பள பிடித்தம் சார்ந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. எதன் காரணமாக சம்பளத்திலிருந்து பிடித்தங்கள் செய்யப்படுகிறது என்பது சார்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பல அரசு ஊழியர்களும் டிடிஓக்களும் இன்கம் டாக்ஸ் கழிப்பு குறித்து ஏற்பட்ட ஒரு முக்கியமான சந்தேகத்திற்கு விரிவான விளக்கத்தை பார்ப்போம். அது என்னவென்றால், மார்ச் 2026 பேரோல் ப்ராசஸ் ஆன பின்பு இன்கம் டாக்ஸ் மற்றும் செஸ் டிடக்ஷன் செய்யப்பட்டிருப்பது சரியா என்பது குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதத்திற்கு இன்கம் டாக்ஸ் கட்ட மாட்டோமே, அப்படி இருக்கையில் இந்த டிடக்ஷன் ஏன் வந்தது என்று பலரும் குழப்பத்தில் கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தால் குழப்பம் நீங்கிவிடும். முதலில் தற்போதைய பேரோல் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். IFHRMS களஞ்சியம் செயலி மூலம் மார்ச் 2026 பேரோல் கம்ப்ளீட் செய்யப்பட்ட போது இன்கம் டாக்ஸ் மற்றும் செஸ் ஆட்டோ டிடக்ஷன் செய்யப்பட்டிருக்கும். இதனை பார்த்து பலர் அதிர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த டிடக்ஷன் தவறு இல்லை. இது இன்கம் டாக்ஸ் விதியின்படி முழுமையாக சரியான நடைமுறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன் இது சரி என்பதை நாம் பார்க்கலாம். 2026 மார்ச் மாத சம்பளம் மார்ச் மாதத்தில் வழங்கப்படுவது இல்லை. அது ஏப்ரல் 1, 2026க்கு பின்புதான் உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். மார்ச் 2026 சம்பளம் எந்த நிதியாண்டில் வரும்? அதாவது 2025 2026 நிதியாண்டில் மார்ச் மாத சம்பளம் வராது. அது 2026 2027 நிதியாண்டின் வருமானமாக கருதப்படும். இதுவே இன்கம் டாக்ஸ் டிடக்ஷன் செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம். இன்கம் டாக்ஸ் விதிகளில் எப்போது சம்பளம் பணம் கிடைக்கிறது என்பது முக்கியம். அது எந்த மாதத்திற்கு என்பது கிடையாது. அதனால் ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கும் மார்ச் மாத சம்பளம் அடுத்த நிதியாண்டில் சேர்க்கப்படுகிறது. டிடிஓக்களுக்கு முக்கிய வழிகாட்டுதல்கள். டிடிஓ ஐடி ஃபைலிங் ஃபார்ம் 24Q 2026 27Q1 தாக்கல் செய்யும் போது இந்த மார்ச் சம்பளத்தை எப்படி காட்ட வேண்டும்? அதனை இப்படி பதிவு செய்யலாம். ஏப்ரல் 1 மார்ச் 2026 சம்பளம். ஏப்ரல் 2 ஏப்ரல் 2026 சம்பளம். மே மற்றும் ஜூன் இந்த மாதிரி பதிவு செய்து ஃபைலிங் செய்வது சரியான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறை. இப்போது மிகவும் முக்கியமான எச்சரிக்கை. மார்ச் 2026 சம்பளத்தில் ஆட்டோ டிடக்ஷன் செய்யப்பட்ட இன்கம் டாக்ஸை நீங்கள் எடிட் செய்யவோ மாற்றங்கள் செய்யவோ டெலிட் செய்யவோ முயற்சி செய்ய வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஏனென்றால் இது சிஸ்டமில் இன்கம் டாக்ஸ் விதிகளின் அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை மாற்றினால் ஃபியூச்சரில் மிஸ்மேட்ச் ஆகுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல ஃபைலிங் சமயத்தில் எரர் வர வாய்ப்புகள் உள்ளது. இந்த பதிவின் முக்கிய நோக்கம் தேவையில்லாத மாற்றத்தை தவிர்த்து சரியான நடைமுறையினை பின்பற்ற உதவும். முடிவாக, மார்ச் மாத சம்பளம் என்றாலும் அது ஏப்ரலில் கிடைக்கும் என்பதால் அடுத்த நிதியாண்டு வருமானமாக கருதப்படும். இந்த ஒரு கருத்தை நினைவில் வைத்து கொண்டால் இன்கம் டாக்ஸ் சார்ந்து குழப்பம் உங்களுக்கு வராது. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.